அவர் ஒரு காலக்கெடுவை நிர்ணயிக்கிறார். அதுவும் 10 நாள்ட்டார். 10 தோல்வி பழனிசாமிக்கு 10 நாள் கெடு இல்லை. அந்த கெடுவை ஏற்பாரா? செங்கோட்டைன்னு ஒரு கோரிக்கை மாதிரி வைக்கிறார். அது ஏற்பாரா புறக்கணிப்பாரா? அதுக்கு அமித்ஷாட்ட போய் ஆலோசனை கேட்பான். அமித்ஷா எவ்வளோ பெரிய ஆயிடுச்சு விட்டுட்டான். இவன் அமித்ஷாட்ட போய் நிற்பான். அமித்ஷா எந்த உலகத்தில் இருக்கான்னு அவருக்கே தெரியாது. அவர் தான் ஒரு மீட்டிங்கில் வந்து சொல்லிட்டார்ல, அது அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிட பாஜக தலையிடாது. அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் தலையிடாமல் அதிமுக இப்படி சிறுத்து போனதுக்கு இவங்க காரணம் இல்லையா? சசிகலாவை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு சசிகலா முதலமைச்சராக முடியாமல் போனதற்கு என்ன காரணம்? இதில் பிஜேபிக்கு பங்கு இல்லையா? அன்னைக்கு மராட்டிய மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்த வித்யாசாகர் ராவ் தமிழ்நாட்டுக்கே வராமல் மும்பையில் பதுங்கி கொண்டதற்கு யார் காரணம்? அந்த இடைவேளையில் தன்னுடைய மிலேச்சத்தனமான அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை உடனடியாக கொண்டு வந்து சசிகலாவை பரப்பிராக்காரம் சிறைக்கு அனுப்பியதற்கு யார் காரணம்? இந்த ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் ஜெயலலிதா இறந்துட்டாங்க. இறந்து போனதற்கு பிறகு அந்த வழக்குக்கு உயிர் கொடுக்க வேண்டிய தேவை எங்கே இருந்து வந்துச்சு? அப்ப தமிழ்நாட்டில் ஒரு செல்வாக்கு பெற்ற மக்கள் கட்சி அதிமுகவை மீண்டும் அந்த சமவெளிக்கு கொண்டு வரக்கூடிய முயற்சியில சசிகலா வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்திரத்தில் செய்த அயோக்கியத்தனம் தானே இது. விளைவுதான் இன்னைக்கு பிரிந்து கிடக்குது. ஆமா.